ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து இந்த அற்புதமான திருப்புமுனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன்னதங்களின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்விலே தேவன் எவ்விதமாய் நடத்தி வந்தார், அவர்கள் வாழ்விலே தேவன் செய்த அற்புதங்களை அற்புதமான சாட்சியாய் பகிரக்கூடிய நிகழ்வே திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் சகோதரி ஜெசிந்தா, சகோதரி இந்திரா அவர்கள் வாழ்விலும் அவர்கள் அவங்க பிள்ளைகள் மற்றும் சகோதரர் டேவிட் அவர்கள், இவங்க முழு குடும்பமாக பணியாற்றக்கூடிய இந்த அற்புதமான நிறுவனங்களில் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். மருத்துவ படிப்பு என்பது ஒவ்வொருவருடைய கனவு. அந்த நிறுவனங்களில் ஏறக்குறைய 7000 மாணவர்களுக்கு மேலே அவங்க நிறுவனங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வாழ்வில் நடந்த அற்புதங்கள், அவர்களுக்காக இவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் செஞ்ச எவ்வளவு அற்புதங்கள். இந்த அற்புதமான நிகழ்வை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஜெபத்தோடு என்னோடு கூட வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் நேரம் எடுத்து வந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு அற்புதமான காரியங்களை நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். ஏனென்றால் தாவீது பக்தன் மிக அற்புதமாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றால், ராஜாக்களுக்கு முன்பதாக என் ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியத்தை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் அப்படிங்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தட்டும், உங்களை சுகப்படுத்தட்டும். தேவன் உங்களோடு கூட இருக்கட்டும், தேவன் உங்களை பலப்படுத்தட்டும். இந்த நாளில் நீங்கள் என்ன வசனம் சொல்ல விரும்புகிறீங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் எந்த வேலை செய்தாலும் எது பண்ணாலும் நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி செய்கிறப்போ நம்ம கடவுள் நம்மளை கைவிட மாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்திட்டு வர்றாரு. வழி நடத்துறாரு. நீங்கள் இன்னொரு காரியம் சொன்னீங்க, இதில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம், நீங்கள் சொல்லும்போது நான் நல்லா கவனித்தேன். அதை இப்போ லேசாக அந்த வார்த்தை எனக்கு லேசாக மறந்த மாதிரி இருக்குது. அதாவது நம்ம என்னென்னா, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் நீ சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரை? அப்போது எனக்கு நீங்கள் நம்ம என்ன நினச்சிக்கிடுவோம், ஆண்டவர் எல்லாமே நமக்கு சும்மா செய்யணும் போலன்னு நினச்சிக்கிடுவோம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் சும்மா செய்வார், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன, நம்ம அவர்கிட்ட போகணும், நம்ம அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் சொன்னீங்க, அதாவது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது ஆண்டவர் இலவசமாக கொடுக்கறது தான். ஆனால் ஒரு கண்டிஷன், நம்ம அவரை சார்ந்து இருக்கணும், இல்லைன்னா அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அவரோட இருக்கணும். அப்பொழுது தான் அந்த காரியங்கள் நடக்கும். மிக சும்மா இது ஏதோ ஆண்டவர் ஒரு இலவசமாக இருக்கக்கூடிய இடம், நம்ம போய் அப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லாமே ஆண்டவர் அவரை சார்ந்து இருக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு என்ன? இவங்க நிறைய சின்ன சின்ன உதவிகள் அங்கங்கே செஞ்சிட்ருக்குறாங்க இந்நாள் வரைக்கும். எதுனாலுமே சொல்லுவாங்க, அவங்களுக்கு செய்யணுமா அதை போய் செஞ்சுருங்க, உதவி அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்படின்னு போய் சொன்னால் இம்மிடியட்டாக செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாளும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஆசீர்வாதம் அவங்களுக்கு. இவங்களே சொல்லுவாங்க, நான் நிறைய ஊழியம் எதுவும் செய்யலை, ஆனால் இன்னைக்கு ஒரு நிலைமையில் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன உதவிகள், அதான் கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம ஊரில் முதியோர் இல்லம் ஆரம்பித்தோம். அப்போ எல்லாரும் அங்கேயே தங்கி ஒரு அம்மா இருந்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் செய்வோம், 3 நேரம் சாப்பாடு, அவங்கள தங்குறது, அவங்கள குளிப்பாட்டுறது எல்லாம் ஒரு அம்மா இருந்து செஞ்சாங்க. இப்போ அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க இல்லாத இடத்துல இப்போ எங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆள் கிடைக்கல, இல்லாதனால இப்போ அவங்கள தங்க வைக்கல. ஆனால் டெய்லி யாருனாலும் அந்த ஊர்லனாலும் சரி, பக்கத்து ஊர் எங்கே இருந்து வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு நம்ம வீட்டில். காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த ஊருக்களில் காலையிலே அவங்களுக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் உண்டு, பிஸ்கெட்டு அந்த ஹாட் ட்ரிங்க் குடிக்கிற பழக்கம் உண்டு. அதை குடிச்சிட்டு எல்லாம் வயசானவங்க தான்.
குச்சி வச்சு தான் வருவாங்க. அதில் வந்துக்கிட்டு இருந்த ஒரு சிலர் இறந்தும் போயிட்டாங்க, அந்த ரொம்ப அவ்வளோ வயசானவங்க. அப்போ அவங்களுக்கு காலையில் இந்த மாதிரி ஹாட் ட்ரிங்க் கொடுத்துட்டு கரெக்டாக 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. திரும்ப வந்து கரெக்டாக 12 மணிக்கு லஞ்சு சாப்பிடுவாங்க. ஈவினிங் நம்ம கொடுக்கறதில்ல. அது இப்போது கொஞ்சம் வருஷமாக, ஒரு 10-15 வருஷமாக இது போய்கிட்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு திரும்ப நாங்கள் அங்கே நிறைய ரூம்ஸ் கட்டி போட்டிருக்கிறோம் இவங்களை தங்க வச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கு நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆள் கிடைக்கல அவங்க. ஏன்னா நாங்களும் ஒரு இடத்துல இல்லை. இப்போ நாங்கள் அங்கே இருந்து பார்க்கலாம், நாங்கள் இங்கேயும் ஆள் தேவைப்படுறதுனால அங்கே இருந்து பார்க்க முடியல. ஆனால் சமையல் செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அது அந்த அந்த ஒலை காஞ்சிட்டே இருக்கும்னு சொல்கிற மாதிரி அது காஞ்சிட்டே இருக்கும், வந்துட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு போவாங்க. இது ஒரு காரியம். அவங்களுக்கு அவங்கள அங்கேயே வச்சு பார்க்குற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நம்ம கெட்டி போட்டிருக்கிறனால அவங்கள தங்க வச்சு ஒரு அன்பாக அவங்கள கவனிக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு. ஏன்னா வயசானவங்க, அவங்க ஒரு குழந்தை மாதிரி, அவங்கள பார்க்குற மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சாப்பாடு நிப்பாட்ட மாட்டோம், அது போயிட்டே தான் இருக்கும். வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கு இருக்குது. அந்த ரூம்ஸும் அதனால தான் கெட்டி போட்டிருக்காங்க. எல்லா வசதி, பெட்டு, டாய்லெட் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இது போக இன்னொரு இடத்துலையும் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. அதில் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிறதுக்காக நம்ம உதவி செஞ்சுட்டு அவங்களே தான் சாப்பாடு செஞ்சு அங்கேயே தங்குறாங்க. அவங்க அங்கேயே தங்கி அவங்கள கூட நாங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு இங்கே வந்துருங்க, எல்லாம் ஒரே இடத்துலன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பெரிய ஒரு சேப்பல்லாம் கட்டிட்டாங்க. கட்டி அவங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா போய்கிட்டு இருக்குது. அதனால அவங்க அதுலேருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து இறந்து போனால் அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது, கஷ்டப்படுறாங்க. அதுக்கும் நம்ம ஜெபத்தில் அவங்களுக்காக ஜெபம் செய்யணும். இப்போ இந்த முதியோர் இல்லத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு நல்ல ஆள் கிடைக்கணும். மிக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொன்னீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக என்னோடு கூட வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க, உங்கள் வாழ்க்கையில் சிறிய ஆண்டவர் வந்து உங்களை சாதாரணமான நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்தி, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தபடினால உங்களை உயர்த்தி, இன்று நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கிற எல்லாரையும், அவங்க யாராக இருந்தாலும், அவங்க எந்த மதமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்களுக்கும் நீங்கள் உதவிகரமாக இருந்து அவர்களுக்கும் ஆண்டவருடைய அன்பின் விதையை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் விதைக்கிறீங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ வந்து பிரசங்கம் தான் பண்ணுறது தான் அது ஒரு காரியம்தான். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு உதவிகரமாக இருக்கிறது. சகோதரர் டேவிட்டாக இருக்கலாம், இப்போ நீங்களாக இருக்கலாம். இப்போது எல்லாருமே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு மிகவும் அதிகமாக இருக்கும். சுமை என்பது ஒரு சாதாரண சுமை அல்ல. இவ்வளவு சுமையும் சுமந்து நம்ம நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. அவங்க எந்த ஊராக இருக்கலாம், நம்ம ஊரில் இருக்கலாம், உங்கள் ஊரில் இருக்கலாம், நம்ம வாழக்கூடிய ஊரில் இருக்கலாம். ஆனால் எந்த ஊரில் இருக்கிறவங்களையும் அவங்க கண்ணீரை நம்ம சுமக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஒரு முதியோர் இல்லம் அப்படின்னு. அப்போது அதில் ஆட்கள் கூட என்ன உங்களுக்கு அதை கவனித்துக்கிட்டு இருந்தவங்க. ஏன்னா இதெல்லாம் கவனிக்கிறது வந்து நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் டீச்சராக இருக்கும்போது அந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அதனால தான் அந்த பிள்ளைகளும் நீங்கள் மிஸ் பண்ணால் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போது அதே மாதிரி இப்போ முதியோர்களையும் அவங்க சும்மா அவங்களுக்கு சாப்பாடு முதியோர் காலத்தில் இல்லாமல் கூட, சாப்பாடு முக்கியம்தான், இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆனால் அவங்களோட இருந்து அவங்கள அன்பாக கவனிக்கிறதுல தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சக்தி. 50% அவங்களுக்கு அதான் சாப்பாடு 50% தான் இருக்கும். அப்போ அதை கவனிக்கக்கூடிய ஆள். ஒருத்தர் இறந்துட்டாங்க, இப்போ கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆண்டவர் அதே மாதிரி ஒரு ஆளை அவங்களுக்கு கொடுக்கணும். நிச்சயமாக வந்து ஆண்டவர், நீங்கள் இந்த ஒரு புனிதமான ஒரு ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாக நிச்சயமாக ஒரு ஆளை என்ன பண்ணுவார், ஒரு நல்ல சரியான ஒரு ஆளை கொடுப்பாங்க. நீங்கள் அப்போ அதில் நீங்கள் சொல்லிக்கொண்டே வந்தீங்க, பிறகு அதை சொல்லும்படியாக கேட்டுக்கொடுங்க. ஹொசூரில்
ஆனந்த ஆசிரமத்தில் இப்போ இங்கே எல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஃபுல் ஃப்ளெட்ஜாக இதை இறங்கி நம்ம செய்ய முடியல. இப்போ ஆனந்த ஆசிரமத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலோடு சேர்த்து இந்த முதியவர்களுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிறலாம், அவங்கள வச்சு பார்த்துக்கிறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அதை அவங்க கையில் எடுத்தாங்க. இப்போ அதில் வந்து மெயினாக வந்து நம்ம அட்வென்டிஸ்ட் ரிட்டையரிஸை வச்சு அவங்கள எப்படினாலும் அட்வென்டிஸ் இதில் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா வீடு இருக்காது, முக்கால்வாசி நல்ல நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் நம்ம கொண்டு வந்து ஆசிரமத்தில் வச்சு அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அதை கையில் எடுத்தாங்க. அதை ஆரம்பிக்கணும்னு இருக்கிறாங்க. நிறைய தடைகள், அதை செய்ய முடியாமே இருந்துகிட்டே இருக்குது. அது நாங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்களும் எல்லாரும் அது கடவுளுடைய சித்தம் அதில் இருக்கணும், அதை நம்ம நல்லபடியாக கொண்டு வரணும். இந்த ஆசிரமம் மாதிரி, இந்த முதியோர் இல்லங்கள் மாதிரி அதையும் நம்ம நல்லபடியாக கொண்டு வரணுன்றது ஜெபம் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக எங்களுடைய எல்லா ஜெபத்திலையும் உங்களுக்காக நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்யணும், நம்ம ஒரு உதவிகரமாக இருக்கணும். ஏன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் இருந்து பணத்தை எடுத்து இதில் போட்டு, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, கடவுள் இதை நம்ம செய்யும்போது, இப்போ டேவிட் அவங்க சொன்னது போல் நம்ம ஒரு நன்மை செய்யும்போது இந்த நன்மை தான் நம்மளை என்ன பண்ணும், வாழ வைக்கும். அது உண்மைதான். ஒருத்தருக்கு நம்ம ஒரு உதவி பண்ணும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்கள். அது மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சின்னவாலாம் என்ன செய்வா, ஒவ்வொருத்தரோட எங்களுடைய பிறந்த நாள் இது எல்லாம் என்ன செய்வா, அவள் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவா. இப்போ குழந்தைங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஸ்டேஜ் பிள்ளைங்கன்னா பேகு, ஷூஸு, புக்ஸு, அவங்களுக்கு என்னென்ன அந்த ஸ்கூலுக்கு தேவையோ எல்லாம் போய் வாங்கி கொடுத்துருவா. ஒரு நாள் நைட்டு 10 மணி அவள் பர்த்டே அன்னைக்கு, நாங்கள் சென்னையில் தான் படிச்சுட்டு இருந்தா, பர்த்டேயில் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விஷ் பண்ணுறதுக்கு. என்னடா எங்கடா இருக்கிற அப்படின்னா, இந்த வந்துடுறேன்னு வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 10 மணிக்கு ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறா. எங்கம்மா போயிருந்த அப்படின்னா, அப்போ சொல்கிறேன், அந்த மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தேன், அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பேக் எல்லாம் வாங்கி கொடுத்து, புக்ஸு எல்லாம், சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச அவங்க என்ன வேணும்னு கேட்டு அந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறா. அது மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த ஒரு ஆசை இருக்குது. இந்த கோவிட் டைம் எல்லாம் என் பையன் வந்து எப்பவும் லேட்டாகவே வருவான் வீட்டுக்கு. இவன் எதுக்கு டெய்லி லேட்டாக வரும்போது ஒரு ப்ரெட்டையும் ஒரு ஜாமையும் கொண்டாந்து வைப்பான் வீட்டில். ப்ரெட்டு ஜாமோடு வர்றானே அப்படின்னு அப்புறம் கண்டுபிடிச்சோம். அங்கங்கே ஸ்ட்ரீட்டில் போய் அந்த சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ப்ரெட்டு, ஜாமு, பெட்ஷீட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரான். இந்த பிள்ளைங்க மனசில் இன்னும் கடைசி வரைக்கும் இருக்கணும். எல்லா 4 பிள்ளைங்களும் இந்த உதவி செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அவங்க அப்பா மாதிரி, அவங்க அப்பா ஊக்குவிச்சது தான் இது. அதே மாதிரி கடைசி வரைக்கும் பிள்ளைங்க எங்கள் காலத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி பிள்ளைங்க இருக்கணுன்றது என்னோட ஜெபம். ஒரு பெரிய ஜெபமாக இருக்கு. அது மிக்க ஒரு அற்புதமான ஒரு காரியம். யாருமே வந்து இப்போ நிறைய நேரத்தில் வந்து கேட்குறவங்க, நீங்கள் என்ன எல்லா பணத்தையும் வேஸ்டே பண்ணிடுவீங்க போலே அப்படின்னு தான் பிள்ளைகள் கேட்பாங்க. நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எங்கள் காலத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தர்ம பணிகளை அவங்க பிள்ளைகளும் பார்த்து நம்மளும் இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு அவங்க படிச்சுக்கிடும் போது அவங்க வாழ்க்கையும் மிக சிறப்பாக தான் இருக்கும். அப்போது நம்மளும் உலகத்தில் முன்னேறணும், உலகத்தில் நம்மளும் உயர்ந்த நிலைமைக்கு வரணும், கடினமாக உழைக்கணும், நல்ல குணங்களோடு வாழணும். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் அவங்களையும் ஒரு சிறப்பாக ஒரு மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு சில வாலிப பிள்ளைகள் நீங்கள் இருக்கலாம், பெரியவங்க இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம். தேவன் அற்புதமான காரியத்தை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். திருப்புமுனை நிகழ்ச்சியில்
ஒவ்வொரு வாரமும் இந்த சாட்சிகளை கேட்கும் போதும் ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் எங்க குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். சற்று காத்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நீங்க இந்த நேரத்துல சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்ன? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக்கை விடுதலை ஆகிறது. இது ஏன் இந்த வசனத்தை சொல்கிறேன்னா, எங்களுக்கு 2020 ஒரு பெரிய கஷ்டம் வந்தது. அப்படின்னா எங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க இது எங்களுடைய பார்ட்னரு நிறைய பொறாமை, அதனால எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய கஷ்டம் வந்தது. 2020 பிப்ரவரி 1 அக்காவுடைய திருமண நாள் அன்னைக்கு தான். திருமண நாள் அன்னைக்கு ஆமா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னா கடவுளுக்கு மட்டும் தெரியும் என்ன நடந்தது என்னன்னு. அது ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாளும் நாங்க வந்து 2020 ஆமா பிப்ரவரி 1ஆம் தேதி. அப்போ பிள்ளைங்களையும் நாங்கள் அனுப்பணும். 1500 பிள்ளைங்கிட்ட இருக்கிறாங்க. 2 வருஷம் கோவிட்னால அனுப்ப முடியல பிள்ளைங்களை. அந்த டைமில் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. அன்றைக்கி எங்களுக்கு பெரிய கடவுள் ஒரு சோதனை வந்தது. அப்போ போல் கடவுள்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அப்போ அக்காவும் பையனும் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக புரிஞ்சுருக்கிறோம். எல்லாரும் வேறு வேறு இடத்துல இருக்கிறோம். என்னுடைய அண்ணனும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ கடவுள்கிட்ட அந்த நாளில் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம ஃபாஸ்டிங் போட்டோம். 20 நாள் 19 நாள் 20வது நாள் என்னுடைய அண்ணனை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம், சூழ்நிலை சரியில்லாமல். அப்போ கடவுள்கிட்ட எல்லாரும் அக்கா ஒரு சைடு ஜெபம் பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு சைடு, பாப்பா ஒரு சைடு, எல்லாருமே. அப்போது அந்த அந்த 1ஆம் தேதி பிப்ரவரி 1லேருந்து இந்த மார்ச்சுக்குள்ளே பிள்ளைங்கள நாங்கள் பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்பணும். அதுக்கும் கடவுள் வந்து எங்களுக்கு உதவி செய்தார். பிள்ளைங்களை ஃபுல்லாகவே கரெக்டாக அந்த இடத்துக்கு அனுப்பணும். அப்போ தான் என்னுடைய பாப்பா ஸ்பைசரில் முடித்த பாப்பா பிலிப்பைன்ஸில் போய் என்னுடைய அண்ணனுடைய வேலையை செய்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டாவா. அந்த இடத்துல போயிட்டு அதனால அவள் இது மட்டும் பிஸ்னஸ் மட்டும் முடித்தா, அதுக்கு மேல் படிப்புக்கு நாங்கள் அவளை அனுப்பலை. அங்கே போய் பார்ப்பா, அதுலேருந்து அவள் வேலை செய்ய ஆரம்பித்தா. கரெக்டாக அந்த 20வது நாளையில் நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த 20 நாளும் கடவுள் கிருபையில் நாங்கள் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஃபாஸ்டிங் போட்டு தான் ப்ரேயர் பண்ணோம். ஆனால் கடவுள் ஆமாம் 20 நாளும் வளங்கொண்டு திண்டமானதாக இரு, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் அப்படி சொன்னது போல் ஒரு தண்ணி குடித்தாலும் என்ன அடித்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயரில் மட்டும்தான் இருந்தோம். அப்போவும் பசி இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி கடவுள் எங்களை வழி நடத்தினார்னே தெரியாது. ஆனால் அதுலேருந்து கடவுள் வந்து அப்படி எங்களுக்கு விடுதலையை தந்தார். எல்லா இதுலேருந்து எல்லா சோதனை சக்தியில் எல்லாவற்றிலேருந்து எங்களுக்கு விடுதலையை தந்து அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக அதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய அண்ணன் வந்து டேவிட் அண்ணன் சர்ச்சுக்கு இப்போ ஏன்னா என்னுடைய வீட்டுக்கார் இறந்ததுக்கு அப்புறம் தான் 2006க்கு அப்புறம் அப்படின்னா தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு, இறந்துட்டானே, ஏதாவது ஒரு கால் கை நானும் அதை அநேக நாட்கள் யோசித்தது உண்டு. ஒருவேளை கை கால் இல்லாமல் இருந்து வீட்டில் இருந்தால் கூட நம்ம சாப்பாடு போட்டு இது பண்ணி பக்கத்தில் பார்த்துருக்கலாமே அப்படின்ற எண்ணங்கள் உண்டு. அதனால் அதுலேருந்தே என்னுடைய அண்ணன் வந்து சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ப்ரேயர் இது ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் அதுக்கு மட்டும் வருவாங்க போவாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். அதனால் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறது அவங்களுக்கு எல்லா தாளந்தும் கடவுள் கொடுத்துருக்குறாரு. பேச்சு திறமை எல்லாமே இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ ஜெபிக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க திரும்ப கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும். அதுதான் என்ன வேலை செஞ்சாலும் எது பண்ணாலும் ஒரு நாள் அவங்க சத்தியத்தை அவங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல சபை ஸ்கூல் இதெல்லாம் பெங்களூரில் இருக்கிறப்ப எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நேரம் யாராவது எடுக்கிறப்ப தூக்கம் வரும், அவங்க எடுக்கிறப்ப உற்சாகமாக இருக்கும் அவங்க பேசுறதுல. அதனால திரும்பவும் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் எங்களுடைய ஜெபம் அதுதான். அது மாதிரி நான் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எப்போனாலும் இப்போ நான் ஒரு 10 ரூபா கேட்டால் எனக்கு 100 ரூபா தருவாங்க. அக்காவுனாலும் சரி அண்ணனாலும் சரி. இன்னைக்கு வரைக்கும் நான் என்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனனோ, நான் 1996 போனேன். அதுலேருந்து இன்ன நாள் வரைக்கும் நான் கேட்ட காசு இல்லைன்னு சொன்னது கிடையாது. அது மாதிரி அவங்க மூலமாக நான் நிறைய பேருக்கு என்னையாலையும் உதவி செய்ய முடியுது. ஒரு உதவிகரமாக இருக்கு. கடவுளுடைய கிருபை இருக்குது. எல்லா விதத்திலையும் கடவுளை வந்து ரொம்ப ஆசீர்வாதத்தை தந்துகிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு சோதனை வேதனை என்ன வந்தாலும் சரி எல்லாத்துல இருந்தும் விடுதலை எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் நீங்க சொன்னது போல இப்போ ஒரு லாக்டவுன் முடிஞ்சு உலகம் முழுவதும் ஒரு பெரிய பதட்டம், ஒரு சாதாரண பதட்டம் இல்லை, எல்லாருக்குமே பதட்டம். ஆனால் அந்த நாளில் உங்களுக்கு நெருக்கமான ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க பாருங்க. அப்போ கடவுள் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கடவுளால் முடியாத ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. கடவுள் உங்களை அற்புதமாக நடத்தியிருக்கிறாரு. கடவுள் உங்களை அதிசயமாக நடத்தி உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார். நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை எங்கிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. சுகவீனமான பிள்ளைகள் இருக்கலாம், பலவீனமான பிள்ளைகள் இருக்கலாம், ஒவ்வொருடைய வாழ்வில் நீங்கள் விடுதலை கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒருவேளை வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்காக காத்து கொண்டிருக்கலாம், இப்படி நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் என்னோட ஜெபம் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் என்று ஓயாமல் போற்றப்படும் நேசமுள்ள தகப்பனே, இந்த நாளில் விசேஷமாக அருமையான சாட்சி இந்த பிள்ளைகள் மூலமாய் கேட்க தேவன் செய்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய தெய்வீக கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நிறைய பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒருவேளை எதிர்காலம் இருளாய் காட்சி அளித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொன்ன தேவனே, ஒரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் சமாதானத்தையும் கொடுங்க. நீங்கள் 2வது வருகை வரும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு அருளும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், தேவன் உங்களை பலப்படுத்தட்டும். நீங்கள் நேரம் எடுத்து வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களும் கீழே விழும்போதும் எழுந்து நிற்கும் போதும் எல்லா சூழ்நிலை வெற்றி கொண்டாட்டங்களில் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றியை சொல்கிறீங்க. நெருக்கமான காலகட்டத்தில் ஆண்டவரை கூப்பிடுறீங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றுமாக விசேஷமாக வேத பாடங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் விலாசங்களில் தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய புஸ்தகங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹோப் சேனல் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய அன்பை உலகெங்கிலும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா. ஆமென்.